Hi friends, welcome to BVS Kitchen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் மசாலா. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் இதுல 1/4 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெண்டைக்காயில இருக்கிற கொலகொலப்பு தன்மைலாம் போகிற அளவுக்கு இதை கொஞ்சம் பொறுமையாக வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு இந்த வெண்டைக்காவை நம்ம வதக்கிக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது, அதோடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்கு. இப்போ 2 தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி 2 நிமிஷம் வேகணும். வாங்க அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, தேங்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மசாலாவிலையும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான காரத்தை இதில் சேர்த்துக்கங்க. கால் டம்ளர் தண்ணி விட்டு இந்த மசாலாலாம் ஒன்று சேர வேக வச்சுக்கலாம். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா பச்சை வாசனைலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது ரோட்டி, நான், சப்பாத்தியோட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.